வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடியில் என்னோடய ஸ்டைலில் ஒரு சாம்பார் வச்சுருவோம். பருப்பை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அதில் பூண்டு, பெருங்காயம், மஞ்சள்தூள், சீரகம், வெங்காயம், தக்காளி, தண்ணி இதெல்லாம் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாகவே ஒரு 2 நறுக்கி போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த தக்காளியை எடுத்து நம்ம தாளிப்புக்கு யூஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அப்படியே தண்ணி ஊற்றி இதை வேக போட்டுருங்க. இப்போ தாளிப்பு பண்ணிவிடுவோமா? எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், அப்புறம் இன்றைக்கி சின்ன வெங்காயம் சாம்பார் வைக்கிறதுனால அது ஒரு கப் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. இப்போ இதில் வெந்திருக்கிற தக்காளியை எடுத்து அப்படியே இதில் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த தக்காளியை வேக வச்சுட்டு போடும்போது கொஞ்சம் கூட தக்காளி வாசனை வராமல் ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாம்பார். இப்போ அப்படியே போட்டு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இதில் சில்லி பவுடரும் மெயினான இன்க்ரீடியன்ட் நம்மளுடைய சாம்பார் பொடி. இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை கொஞ்சம் ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி கொதிக்க விட்டுட்டு அப்படியே இதை தூக்கி நம்ம இப்போ வேக வச்சுருக்க பருப்பை கொஞ்சம் கடைஞ்சி வச்சுக்கோங்க. அந்த பருப்பில் இதை போட போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு எடுங்க. வீடே மணக்கும். அந்த மாதிரி சாம்பார் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.